டேய் ஏமன்டா ராமமூர்த்தி உன்னுடைய ஏமன். டேய் கோவிந்தா நீயா? டேய் வட்டிக்கு மேல வட்டி வாங்கி வைத்தியர்சில கொட்டிக்கிறல்ல, நரகத்துக்கு தான்டா போக போறேன். டேய் கோவிந்தா எங்கடா இருக்கிற? டேய் உன்கிட்ட காசு இருக்கா தவிர மூளையே இல்லடா. டேய் நீயே என்ன ஊர் பூரா வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட நான் இருக்கிற இடத்த சொல்லுவேனடா. டேய் நான் சூப்பர்மேன் மாதிரிடா, இடம் மாறிக்கிட்டே இருப்பேன்டா. உன்னால என்ன பிடிக்கவே முடியாதுடா. டேய் உன்னால மட்டும் இல்லடா, போலீஸால என்ன பிடிக்க முடியாதுடா. ஒழுங்கா கணக்கு வழக்க பாரு, என்கிட்ட வச்சுக்கிட்ட உன் கணக்க தீர்த்துருவேன். ஒரு கொலை பண்ணாலும் 2 கொலை பண்ணாலும் தூக்கு ஒண்ணுதான்டா. தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையா மாத்த கருண மனு போட வக்கீல் கிட்ட பீஸ் கொடுப்பேன்டா. என்கிட்ட பணம் ஏராளமா இருக்குடா, ஜாக்கிரதை. மறுபடியும் என்கிட்ட மோதன தொலைச்சு விடுவேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன் சார். இந்த கடை தானே? ஆமா சார், இந்த கடை தான். மிஸ்டர், இந்த ஆள் இங்க இருந்து போன் பண்ணானா? ஆமா சார், இப்பதான் பண்ணிட்டு போனான். 50 ரூபா கொடுத்துட்டு சில்லு கூட வாங்க போயிட்டான் சார். எப்படி வந்தா, எதுல போனான்னு ஏதாவது பாத்தீங்களா? வரும்போது கால் டாக்ஸில வந்தான் சார். வந்து நல்லா சூப்பரா டிப் டாப்பா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்தான் சார். ஆனா போகும்போது எப்படி போனான்னு பாக்கல சார். மிஸ்டர் இங்க வா சார். வரேன் சார். சீக்கிரம் வாயா. அந்த கால் டாக்ஸி பாரு சார். அது மாதிரி தான் சார் இருக்கு. ஹரியா குயிக் ஏறுங்க. எஸ் சார். இறங்கியா கீழே. இந்த ஆளு உன் வண்டியில வந்தாரா? ஆமா சார், வந்தார் சார். எங்க இருந்து வந்தா? வடபழனி ஏறி கொஞ்சம் முன்னாடி எஸ்டி கொடுத்து டிராப் பண்ணேன் சார். இதோட ஓனர் யாரு? ஓனர் பேர் செந்தில் சார். ஆர்சி புக் பர்மிட் எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு சார். யோ 302 சார், இந்த வண்டி ஸ்டேஷன் கூட்டி வாயா. எஸ் சார். வா சார் 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 சார். அட வாயா, சும்மா ஒரு என்கொயரி தான். அது முடிச்சிட்டு நீ பாட்டு போயிடலாம். சார் யாருக்கு தெரியாது சார். அவ்வளவுதான். சீக்கிரம் வா சார். சார் யோ வாயா வாயா. வாயா ஐயா போயிட்டாரு, வண்டியில ஏறு. சார் எனக்கு யாரையும் தெரியாது சார். அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசுங்க. வாயா. என்ன ஆயிடுச்சா? இந்த கோவிந்தம் பையன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு நம்மள்ட்ட 1008 கும்பிடுவா. இப்ப என்னடானா நம்மளையே மிரட்டுறான். என்ன நடந்திருக்கு இடையில? அந்த சந்திரனை பாத்தியா? நான் போனா அவன் ஊருக்கு போயிட்டானா. நம்ம பானையில வாங்கினதா உண்டு. அந்த அரிய நாளைக்கு காலையில வரேன்னு இருக்கான். வந்துருவானே. ராமமூர்த்தி இருக்காரா? உள்ள இருக்காரு சார். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார் இப்பதான் போலீஸ் நினைச்சா நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும். கைதி கோவிந்தா உனக்கு போன் பண்ணானா? என்னங்க சார் போன் பண்ணானா? போன்ல என்ன மிரட்டுறானுங்க சார். எங்கிட்ட வேலை பார்த்தாங்க நன்றிங்க கூட இல்லாம திட்டானுங்க. பேசாம நான் உண்டு என்ற வேலை உண்டு இருந்தேன். இவங்கிட்ட மாட்டிட்டு முடிக்க வேண்டியதா இருக்கு சார்.
எல்லாரும் இருக்கும்போது உன்னை மட்டும் ஏன் மிரட்டுறான்? அதுதாங்க சார் என்ற நேரங்கிறது. அவன் என் பேரை கெடுத்ததும் இல்லாம என்னையுமே மிரட்டுறானுங்க சார். என்ன கொண்டு விடுன்னு சொல்றானுங்க சார். அவனை வேலைக்கு சேர்த்துன பாவத்துக்கு இந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்குங்க சார். புலம்புறத கொஞ்சம் நிறுத்து. நிறுத்திடுறேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன அவன் புலம்ப வச்சதுக்கு கைதி மேல ஒரு புகார் எழுதியிருக்கிறேன் சார். உங்கள்கிட்ட நானா கொண்டு வந்து கொடுக்கலான்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. இந்தாங்க சார். இதுக்கு முன்னாடி அவன் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கானா? இல்லைங்களே சார். அவனை நீ மட்டும் ஏன் போய் ஜெயில பார்த்த? என்ன இருந்தாலும் அவன் என்கிட்ட வேலை பார்த்தவங்க. அது மட்டும் இல்லாம அவன் பொண்டாட்டி வேற போய் புருஷனை பார்த்து பேசுங்க நான் போன்ல அழுதுச்சு. நான் என்னங்க பண்ண முடியும்? அதான் போய் பார்த்தனுங்க. இவனுக்கு தப்பு பண்ணி போட்டு நம்ம உயிரை வேற வாங்குறானுங்க. சரி, மறுபடியும் அவன் உனக்கு ஃபோன் பண்ணான்னா? மறுபடியும் வேற போன் பண்ணுவானுங்களே சார். சப்போஸ் அவன் உனக்கு ஃபோன் பண்ணானா நீ லைனை கட் பண்ணாம நைஸா பேசி பேச்ச கண்டினியூ பண்ண. நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிடறோம். எப்படியோ பிடிச்சி அவனை உள்ள போடுங்க சார். அவனை உள்ள போட்டீங்கன்னா தான் எனக்கு ராத்தூக்கமே வருங்க சார். சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே சார். டே மாரிப்பா, போச்சுடா நம்ம தொழில் எல்லாமே கெட்டு போச்சுடா. நான் யாருக்கிட்டையுமே நீ போனில் பேசக்கூடாது, யாருமே எனக்கு போனும் பண்ணக்கூடாதுடா. எல்லாத்தையுமே இந்த போலீஸ் ஒட்டு கேட்குமேடா. டே மாரிப்பா, இனிமே உன்ற செல்போன்ல இருந்தாண்டா நான் பேசணும். இல்லைன்னா குருபாண்டிய பச்சிப்பி இவனுக்கு போன்ல தாண்டா பேசணும். டே மாரிப்பா, அந்த கைதி கோவிந்தா மாத்திரம் என் கையில கிடைச்சா அப்படியே குறவழி கடிச்சுன்னு ஓடுவோண்டா. ஷாம், ஷாம், இந்த அக்ரிமெண்ட்டை அப்பா போட்டோ முன்னாடி வச்சு வணங்கு. அவர் ஆசீர்வாதம் இல்லாம நாம இல்ல. போப்பா, போய் கை கால் அலம்பிட்டு வந்துட்டு வேண்டிக்க. நான் வளர்த்தது தெரியல, அவன் வளர்ந்தது தெரியுது. ஹலோ, வணக்கங்க மேம், நான் தான் பேசுறேனுங்க. என்ன புது நம்பரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களாக்க மேம்? இதுதான் என்ற நம்பரு. இனிமேல் பழைய நம்பருக்கு பண்ணாதீங்க. ஏன் மேமு? தப்பிச்சு போனானுங்களா கைதி கோவிந்த, அவன் எங்க இருந்தா எனக்கு போன் பண்ணானுங்க. என்னது? உனக்கு ஃபோன் பண்ணனா? ஆமாங்க, போன் பண்ணி மிரட்டினானுங்க. அதை விட சாக்கான விஷயம், என்ற நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் என்ற ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க. எப்படியோ அவங்கள ஜமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். அதனாலதான் சொல்றேன், மறந்து கூட என்ற லேண்ட்லைன் கூட கூப்பிட்டாதீங்க. இதை சொல்றத எனக்கு போன் பண்ண. சரி, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரி.
பேச வேண்டாம். அன்னைக்கு நான் சொன்னதை மதிக்காம இன்னைக்கு யாரும் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். ராஜி, என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏன் இப்படி உட்காந்துருக்க? தூக்கம் வரலையா? தூக்கம் வரலிங்க. ஏம்மா, மாத்திரை போட்டுக்கலையா? போட்டும் பிரயோஜனம் இல்லைங்க. தூக்கம் வரவே இல்லை. என்ன எழுப்பிருக்கலாமேம்மா. பாவம் அசந்து தூங்குறீங்க. உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும் தான் எழுப்பல. 12 மணிக்கு மேல ஆகுது, ஏன் இன்னும் தூக்கம் வரல? மனசுல பாருங்க. கார்த்திக்கும் சாந்தியும் பேசாம இருக்கிறதும், பேசினாலே சண்டை போட்டுக்கிறதும் எனக்கு பயமா இருக்கு. இனிமே இவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. சாந்தி நல்லது தானம்மா பண்ணா. ஆமாங்க, நான் இல்லங்களே. ஆனா சாந்தி பேசுறதும் செய்யறதும் எதுவுமே தப்பு இல்ல. ஆனா கார்த்திக் நம்ப மாட்டேங்கிறான். உங்களையே எதிர்த்து பேசுறான். இதை நினைச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜி, இது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆமா ராஜி, அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறதுனாலதான் இந்த உரசெல்லாம் ஏற்படுது. உனக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அடி மனசுல 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் இருக்குது. அந்த பாசத்தை வெளியில கொண்டாடணும். அதுக்கு அவங்க கிட்ட வெளிப்படையா யாராவது பேசணும். அதுக்கு சரியான ஆளு அவங்க கிட்ட நெருங்கி பழகுற அவங்க ஃப்ரெண்டு பாலாஜி தான். நேரம் கிடைக்கும் போது பாலாஜி விட்டு பேச சொல்றேன். நேரம் கிடைக்கும் போது என்னங்க, நாளைக்கே பேச சொல்லுங்க. சரிம்மா, நாளைக்கே கூப்பிட்டு பேச சொல்றேன். சரியா? கவலைப்படாம தண்ணி குடிச்சிட்டு படு. சார், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போயிட்டு இருங்க, நான் வரேன். ஓகே சார். சொல்லு நாராயணா. செக்ல சைன் வாங்க மறந்துட்டேன் சார். ஓ, இந்த பில்லுக்கு தான் சார். ஓ, இதுவா? தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ பிரசிடென்ட், உங்களை பார்க்க தான் வந்தேன். சேம்பர் விஷயமா இருந்தா என்கிட்ட பேசலாம். மிஸ்டர் ஷாம், அதான் என் தம்பிய சேம்பர்ல மெம்பர் ஆக்குறதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். வேற எதுக்கும் இல்ல. என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அதுக்காக தான். முதல்ல உன் தம்பி பிசினஸ் ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் பத்தி யோசிக்கலாம். ஏன் என் தம்பிக்கு அந்த தகுதி இல்லையா? அவன் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கான். இப்போ அபிராம் இண்டஸ்ட்ரீஸ்ல டைரக்டரா இருக்கான். அண்ட் டு டாப் இட் ஆல், அவன் அமெரிக்கால படிச்சுட்டு வந்தவன். வெல், உன் தம்பிய மெம்பர் ஆக்குறதும் ஆக்காததும் என் கையில இல்ல. சேம்பர்ல இருக்கிற மெம்பர்ஸ்லாம் கூடி பேசி டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். உன் தம்பிக்கு உண்மையிலேயே தகுதி இருந்தா யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. He can become a member, right? என் தம்பிக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. ஷாமுக்கு நிச்சயமா அந்த தகுதி இருக்கு.
யாரோட ஆதரவும் இல்லாம ஒரு நிர்வாகத்தை நடத்துற தகுதி ஷாமுக்கு இருக்கு. ஓகே மேடம், நீங்க ஆபீஸ்ல அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. நாங்க நெக்ஸ்ட் ஈஸி மீட்டிங்ல டிசைட் பண்ணி சொல்றோம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன உன் தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்றேனேன்னு பாக்குறியா? ஏன்னா அவன் நல்லவன், உன்ன மாதிரி இல்ல. நீ யாரடி ஏன் தம்பிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? நானும் தெரியாம தான் கேக்குறேன். திடீர்னு என்ன உன் தம்பி மேல பாசம் பொங்குது? எனக்கு எப்பவுமே ஏன் தம்பி மேல பாசம் இருக்கு. பாசமா பயமா? பயமா? யாருக்கு? உனக்குதான். உன் தம்பி உன்னை விட்டு போயிடுவானோங்கிற பயம். அதனால தானே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட. இந்த அபிராமி கையெழுத்து போட்டா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இந்த ஒரு கையெழுத்துக்கு என்ன இப்படி ஆடி போயிட்ட? இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, ஏன் தம்பி மேல எனக்கு பாசம் இருக்கிறதுல நியாயம் இருக்கு. உனக்கு என்ன ஏன் தம்பி மேல பாசம்? பாசத்தை விட பாதுகாக்க நினைச்சேன். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நினைச்சேன். நீ யார் அவனுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க? உன் வாழ்க்கைய கேள்விக்குறியா இருக்கு. இந்த பார், முதல்ல உன் புருஷனோட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், என்ன சுத்தி என் மாமனார் மாமியார் எல்லா உறவுகளும் இருக்கு. பாவம் உன்னை சுத்தி நான் நாளைக்கே என் புருஷன் கூட சேர முடியும். ஆனா உன் நிலைமையை நினைச்சு பாரு. நீ போற வழி தப்பா இருக்கு. நீ செய்யற அத்தனை காரியமும் பாதாளத்துல உன்னை தள்ள போதுன்னு எனக்கு தெரியும். உன் கூட சேர்ந்து இன்னொரு நல்ல ஜீவன், அதான் உன் தம்பியும் விழ வேண்டாம் தான் அவனை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீ அவனை விடமாட்ட போல இருக்க. என்ன பயமுறுத்துறியா? இல்ல, உண்மை. நீ செஞ்ச பாவம் உன்னை சும்மா விடாது, உன்னை துரத்துக்கிட்டே இருக்கும். உனக்கே தெரியாது அது உன்னை எப்ப அழிக்க போகுதுன்னு. அழிய போறது நானா இல்ல நீயா? அத நிர்ணயிக்கிறது நீயோ நானோ இல்ல. யாரு? கடவுளா? இல்ல, கைதி கோவிந்தன்.